ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஹல்லேலூயா சந்தோஷத்தோட களி கூர்ந்து மனமகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது நம்முடைய தகுதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவ்வளவு அதிகமான காரியங்களை, அவ்வளவு நிறைவான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டவர். ஹalleluya. இதை விட வேற பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நம்மை தெரிந்து கொண்டதும் நம்மை படைத்ததும் அவரோடு இருக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவரோடு இணைந்து கொள்ளும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நல்ல தெய்வம். ஹalleluya. எத்தனையோ ஜனங்களுக்கு தெய்வத்தை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய், அருகாமையிலே, பக்கத்திலே. ஹalleluya. அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவரோடு இருக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவர் தருகிற நன்மைகளை, அவர் தருகிற எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தாரே. அன்புள்ள தெய்வம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருஷங்களின் நடுவிலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தது போல அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது, அந்த ஆவியை அனுப்பும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். ஹalleluya, ஹalleluya. அவருடைய ஆவி, அவருடைய தொடுதல், அவருடைய ஒரு அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையில போதுங்க. நாம் உயிரோடு எழும்பிடுவோம், நம்ம உயிர் பெற்றுருவோம். நம்முடைய செத்து போன நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் உயிர் பெறும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பார்ப்பதற்கு அசைவற்ற நிலைமையிலே, செத்து போன நிலைமையில இருக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. ஹalleluya. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உங்க ஆவியை அனுப்புங்க, எங்களை உயிர் பெற செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் என்று சொல்லி பாடி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். உயிரடைய வேண்டும்.
பொழுது உலர்ந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் உயிரடையுமே. சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். உந்தன் உயிர்த்தெழுந்த வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சுவாசத்தோட பாடுவோம். மறுபடியும் சொல்லுங்க, கவலையின் ஆமென். சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. எல்லாம் புதிரமாய் உயிரடைய வேண்டுமே. இரவுகளெல்லாம் புதிரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. இதன் உயிரடைய வேண்டுமே. விசுவாசத்தோட உயிரடைய. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராக எங்களை நடத்தி செல்லுவீராக. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த ஆமென். மேலே உயிரே, உயிரே, உயிரே நான் பறப்பேன். உயிரே, உயிரே நான் பறப்பேன். உயிரே, உயிரே, உயிரே நான் பறப்பேன். உயிரே, உயிரே, உயிரே நான் பறப்பேன். உயிரே, உயிரே நான் பறப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை உயர பறக்க செய்வார். ஹalleluya. என்னுடைய சட்டைகளை அடித்து மேலே எழும்ப செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை எழும்ப முடியாதபடிக்கு, சட்டைகளை அடிக்க முடியாதபடிக்கு சோர்வு ஒருவேளை நம்மளை தாழ்த்தி இருக்கலாம். ஹalleluya. ஆனா கர்த்தருடைய ஆவி நம்மிலே பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிலே செயல்படும் பொழுது, ஹalleluya, எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களையும் ஆண்டவர் மாற்றி, ஹalleluya, நம்மை மேலே பறக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எசபேலின் அனுபவங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்மளை சோர்வடைய செய்து, சூறை செடியின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஹalleluya. அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மனிதர்களுடைய வார்த்தையோ, ஏதோ நம்மை துக்கப்படுத்துகிறதான சூழ்நிலைகளோ நம்மை அமுக்கி அப்படியே கீழே தள்ளுகிறது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். ஹalleluya. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீவன் உள்ள வார்த்தையை பிடித்தவர்களா எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஹalleluya. அது செத்து போகிறது அல்ல. என் சூழ்நிலைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்று நம்ம ஒரு நாளும் நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஹalleluya. அந்த வார்த்தை தான் நம்முடைய சூழ்நிலையை மாற்றும். அந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை மேலே எழும்ப செய்யும். ஹalleluya. வேற எதுவும் நம்மளை எழும்ப செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களிலே புதுப்பிக்க
உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஜீவன் பெறட்டும் ஆண்டவரே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே உங்க ஆவி எங்களிலே அனுப்புவீராக. அன்றைக்கு எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே நின்று நீ ஊது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஊதப்படும் பொழுது உலர்ந்து போயிருந்த எல்லா நிலைமைகளையும் ஆண்டவர் மாற்றினார். ஜீவன் உண்டாயிற்று, நரம்புகள் உருவாயிற்று, சதைகள் உருவாயிற்று. ஹல்லேலூயா. சேனையா எழும்பி நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும். சொல்லுங்கப்பா, உங்க உயிர்த்தெழுந்த. இன்னொரு விசையாய் சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க. சத்தம் உயர்த்தி விசுவாசத்தோட, என்னை உயிரடைய செய்யுங்க. சொல்லுங்க, உங்க. இன்னொரு விசை ஆண்டவரே, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க ஆண்டவரே, உலர்ந்த உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கிற அனுபவங்களை மாற்றுங்கப்பா. கவலையின் கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. அமிழ்த்துகிற ஆண்டவரே பாரங்கள், ஹல்லேலூயா, பின்னுக்கு தள்ளுகிற அனுபவங்கள் எல்லாம் இந்த ஆராதனை வேளையில் அவரை ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலையின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. இப்பொழுதே இந்த ஆராதிக்கிற இந்த வேளையிலே தாமே ஹல்லேலூயா, எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட ஓ ரகதனலரமஷேகதனலரே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. விசுவாசத்தோட கரங்களை தட்டி, வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க, உந்தன் உயிர்த்தெழுந்த உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே,
உயிர்ப்பிப்பீராக, எங்க ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிற ஆராதனையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவீராக. நம்ம ஷகதனலரதியான் திருவலமோ. ஓ ஹalleluya ஹalleluya நீர் நல்லவர். ரமகதனலரம ஷகதனலரதியான் திருவலமோ. ஓ ரகதனலரகதனலரதியான் திருவலமோ. ஓ ரிமகதனலரம ஷகதனலரதியான் திருவலமோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிறவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உடைய வார்த்தை உண்மையுள்ளது ஆண்டவரே, அது மாறாது, அது அழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருக்கு முன்பதாக நம்முடைய மேன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பதாக நம்ம பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஹalleluya இவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்து, இவ்வளவாய் நம்மை மேன்மைப்படுத்தி, இவ்வளவாய் ஆண்டவர் நம்மை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. அவருடைய மகிமைக்காக அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரகதனலரம ஷகதனலரதியான் திருவலமோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவருக்கே துதி, அவருக்கே கணம், அவருக்கே மகிமை. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, துதியும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்னொரு விசையாய் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்னொரு விசையாய் துதியும் கனமும். Yes, Dad. உமக்கே மகிமை பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுங்கள். அவரே எல்லா துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று முழு உள்ளத்தோடு நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்மளே சத்துவத்தை தருகிறார், நம்மளே வல்லமையை தருகிறார். அதே நேரத்தில் முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கிற அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில உண்டாகணும். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கிறவர்களுடைய
வாழ்க்கையில் ஆண்டவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி என் ஆராதனை, என் துதி, ஆண்டவரே மகிமை, என் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று அன்றைக்கு மூப்பர்களும் தூதர்களும் அவர்களுடைய தலையில இருந்த கிரீடங்களை அப்படியே இறக்கி கீழே வச்சு என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மேன்மை, இந்த உயர்வு, என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உமக்கு முன்பதாக ஒன்று இல்லைப்பா, இது எல்லாம் நீங்க கொடுத்தது. நான் இந்த வாரம் முழுவதும் என்ன நடத்துனீங்க பாருங்க ஆண்டவரே, அது எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான் முழு இருதயத்தோடு அவருக்கு செலுத்துகிற ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தூயரே, தூயரே, என் துதிகளுக்கு பாத்திரரே. உங்க சத்தம் உயரட்டும். தூயரே, தூயரே, என் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க. துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்னொரு விசையாய் துதியும் கனமும், துதியும் கனமும் செலுத்துகிறோம். மகிமை உமக்கே கனம் ஆண்டவரே. சொல்லலாமா? பணிந்து குனிந்து உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாதம் அமர்ந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். குனிந்து உம் பாதம் அமர்ந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்தேன். சொல்லுங்க. கழற்றி சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்தரே, சுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் இயேசுவே. சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்து. நம்மை அர்ப்பணிக்கிறதற்கு சமம். சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. பரிசுத்தரே, சுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் இயேசுவே. பரிசுத்தரே, 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 உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே,
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல என்ஜாய் பண்ணி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உள்ள வரும் பொழுது நம்முடைய உள்ளம் துதியினால் நிரப்பப்பட்டு அவருடைய சன்னிதானத்திலே ஓ ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற துதியோடு கூட நம்ம காத்திருக்கும் பொழுது தேவ மகிமையின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். தேவ மகிமையினுடைய தொடுதலை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு தொடுதலை, ஒரு வல்லமையை, ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை இந்த ஆராதனை வேளையில பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பாதத்துல, உம்முடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அது எத்தனை இன்பமா இருக்கிறது, அது எத்தனை மேன்மையா இருக்கிறது. உங்க சமூகத்துல கிடைக்கிற அந்த இன்பம், உங்க சமூகத்துல கிடைக்கிற ஒரு ஆறுதல், உங்க சமூகத்துல கிடைக்கிற ஒரு தைரியம், உங்களுடைய சமூகத்துல உண்டாகிற ஒரு நம்பிக்கை வேற எங்கேயும் கிடைப்பதல்லப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு நிம்மதி நிம்மதியே. அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. சத்தம் உயர்த்தி அதிசயமே, ஆபகுக்குள்ள ஏராளமான கேள்விகள் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசினால புரிந்து கொள்ள முடியல தேவனுடைய செயல்களை, தேவனுடைய வல்லமையை ஆபகுக்கால விளங்கி கொள்ள முடியல. என்ன ஆண்டவரே நடக்குது? எப்படி ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களால விளங்கி கொள்ள முடியலப்பா. அந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். கர்த்தாவே, வருடங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய செயல்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யார் உண்டு? அவருடைய வழிகள் ஆச்சரியமானது. கையை உயர்த்தி
வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. வல்ல எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் நடுவில் நீ செய்கிற ஆச்சரியமான காரியங்களை நினைத்து நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை முழு பலத்தோடு கூட நல்லவரே ஓ நல்லவரே நன்மை. ஹல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே முழு சபையுமாக சேர்ந்து 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒப்பாக இந்த பூலோகத்தில் நீங்கள் நான் பரிசுத்த தெய்வத்தை முழு பலத்தோடு கூட ஓ ஹல்லேலூயா ஓஹோ கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் இந்த கூடாரத்தை ஆமென் அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தாமே ஓ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பட்டதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கி போனதற்காக ஸ்தோத்திரம். பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறதற்காக ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அசைவற்ற எல்லாவற்றின் மேலும் ஆவியானவர் உட்பிரவேசித்து ஆமென் ஹல்லேலூயா அசைவற்றவைகளின் மேலே ஒரு அசைவை உண்டு பண்ணி ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களை நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரை, ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஆமென் ஆமென். அல்லேலூயா.
சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கொஞ்ச நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபமனோ கேட்கப்பட்டதான ஆமென் இந்த நல்ல அற்புதமான சாட்சிக்காக ஹல்லேலூயா. ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும் என்பதற்கு ஒரு சாட்சி. மரித்து போன நிலைமையில் இருந்தவர்களையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீங்கள் பேசணும். ஆண்டவரே, ஒரு சரணத்தை உங்கள் ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. நம்ம ஏற்கனவே ஆராதனை வேளையிலே பாடினதான் அதே பாடல். ஒரு சரணத்தை நம்ம பாடி ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உமக்காக, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய ஹல்லேலூயா வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் பாதி வருடங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த வருஷத்தின் நடுவிலே
ஆபகுக் சொன்னது போல, ஆபகுக் விண்ணப்பம் பண்ணினது போல, ஆண்டவரே இந்த வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும். அல்லேலூயா. இதை ஒரு ஜெபமாக இந்த ஜூலை மாதத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலையும் எங்களை ஆச்சரியமாய் நீங்க நடத்தி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இந்த வருஷத்தை நாங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள இந்த வருஷத்தை நாங்கள் முடிச்சிருவோம். ஆனால் அப்படியே நாங்கள் முடித்து விடாதபடிக்கு இந்த வருடத்தின் இந்த நடு மையத்தில் ஆண்டவர் நீர் எங்களை உயிர்ப்பித்து, உம்முடைய அற்புத செயல்களை நீர் உயிர்ப்பித்து, உம்முடைய அற்புத கிரியைகளை உயிர்ப்பித்து, எஞ்சி இருக்கிற மீதி இருக்கிற நாட்களை நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மரித்து போகல, அவர் சொன்ன தரிசனங்கள் மரித்து போகல, அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அது மரித்து போகாது. அவைகள் அத்தனையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன் அவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை அவர் உயிர்ப்பிக்கிறதான தேவன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்களிலும் இந்த வசனத்தை நாம் தியானித்து வந்தோம். கடந்த வாரத்தில் அற்புத விதமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். இந்த பிரசங்க பாயிண்ட்டுக்குள்ளேயே போகலானால் அந்த செய்தி முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதை நாம் உணர்ந்தோம், அனுபவித்தோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆராதனை வேளையிலேயே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். சாட்சி வேளையில தொடர்ந்து இந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம பேசுறத அவர் கேட்கணும்னு நம்ம விரும்புகிறோம்ல. ஆண்டவர் பேசுறத நாம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வருடங்களின் நடுவிலே, வருஷங்களின் நடுவிலே ஒரு நடந்த அற்புதத்தை தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வருஷங்களின் நடுவிலே ஆபகுக்கு இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பையும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வருஷங்களின் நடுவிலே அப்படின்னா என்ன? எந்த வருஷத்தை இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இப்ப நம்ம சொல்லுவோம் 2026வது வருஷத்துல ஜூலை மாதத்துல இன்னைக்கு எத்தனாம் தேதி? 19ஆம் தேதியா? 19ஆம் தேதி. இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில் நாம் இங்கே இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் மீதி இருக்கிற நாட்களிலையும் உம்முடைய வல்லமையை எங்கள் நடுவில் வெளிப்படுத்தும், உயிர்ப்பியுங்க, எங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி இங்கே சொன்ன வருஷங்களின் நடுவிலே அப்படின்னா எந்த வருஷத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார்? ஏற்கனவே முதல் வாரத்தில் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் வருஷங்களின் நடுவிலே அப்படின்னா என்ன, எந்த வருஷத்தை இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அப்படின்னா மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டதான வருஷத்தை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில வேதாகம ஆசிரியர்கள், சில சரித்திர ஆசிரியர்கள் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் இப்படியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலக சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டதான ஒரு வசனத்தினுடைய இருப்பிடம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னா அது இந்த வசனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக சரித்திரத்தை எப்படி 2ஆ பிரிக்கலாம்? கிறிஸ்து பிறந்ததற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின். இந்த கடைக்கோடியில் இருக்கிற நாமும் சொல்ற வார்த்தை அதுதான். உலகத்தின் அந்த கடைமுனையில் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை அதுதான்.
உலக சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்து இயேசுதான். அல்லேலூயா. அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார், அவர்தான் காலங்களை உண்டாக்கினார், அவர்தான் நாட்களை ஏற்படுத்தினார், அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து வருகிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். சூரியனுடைய வெப்பம் அதிகமாக பூமியின் மேல் தாக்குகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய தேசத்தில், நம்முடைய பகுதிகளில் இப்போ இருக்கிற நாட்கள் அதிகமான வெப்ப நாட்களாக இருக்கிறது. சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாளாவே இந்த செய்தியை நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இந்த செய்தி வந்த நாள்ல இருந்து நிறைய வீடியோக்களை பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறீங்களோ என்னன்னோ தெரியல. இதற்கு முன்பதாக நம்ம படிக்கிற காலத்துலலாம் தெரியாத விஷயங்கள்லாம் சிம்பிளாக எல்லாரும் ஈஸியாக புரிந்து கொள்கிற விதத்தில் அப்படியே வீடியோ எடுத்து படம் பிடித்து, நிலாவிலிருந்து படம் பிடித்து, ஒவ்வொரு கோள்கள் மூலமாக இந்த பூமியினுடைய தோற்றம் எப்படி இருக்குது, சுற்றிலும் இருக்கிறதான கோள்கள் எப்படி சுற்றி வருகிறது, இந்த பால்வெளி மண்டலங்கள் எப்படி காணப்படுகிறது அப்படிங்கிறதான வீடியோ எல்லாம் வருகிறது. பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லையோ? எங்களுக்கு இந்த அச்சங்குளம், இந்த கொட்டாரம், இந்த கன்னியாகுமரி இது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருக்கிறீங்களோ? நம்மை சுற்றிலும் நாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த பூமி ஒரு பந்து போல இருக்குது, அது தன்னுடைய வட்டப்பாதையில் அப்படியே சுற்றிட்டே இருக்குது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அது தன்னுடைய ஓட்டப்பாதையிலிருந்து என்ன செய்யலை, மாறல. நம்ம தான் மாறிடுறோம். நம்முடைய ட்ராக்கை என்ன செஞ்சிடறோம், மாற்றிடுறோம். பூமி அதனுடைய ட்ராக்கை மாற்றிருச்சுன்னா என்ன ஆகும்? பூமி அதனுடைய வட்ட பாதையை, ஓடுகிற பாதையை மாற்றிருச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் ஆண்டவர் பாருங்க, இது வரைக்கும் ஆச்சரியமாய் சூரியன் நடுவில் இருக்குது, சுற்றிலும் கோள்கள் சுற்றிட்டே இருக்குது, அதுக்கு நடுவில் பூமியும் சுற்றிட்டே இருக்குது. புரிந்து கொள்ள முடியலல்ல, விளங்கி கொள்ள முடியலல்ல? அதற்கு நடுவில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், யாரை கவிழ்க்கலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பூமி மட்டும் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான். ஆண்டவருடைய படைப்புகள் அத்தனை ஆச்சரியமானது. அவருடைய யோசனைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஒரு மண்டலம், இந்த சூரியன், நிலா, சந்திரன், சுற்றிலும் நமக்கு மற்ற கோள்கள்லாம் தெரிகிறது இல்லை. பூமியில் ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். நம்ம மேலே பார்க்குறோம், ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்குது. இதை பால்வெளி மண்டலம்னு சொல்கிறாங்க. இதே போல் எத்தனையோ பால்வெளி மண்டலங்களாம். நட்சத்திரங்களை கணக்கிட முடியாது, அவருடைய சிருஷ்டிப்புகளை கணக்கிட முடியாது, அவருடைய சிருஷ்டிப்புகளை விவரிக்க முடியாது. இப்படிலாம் இருக்கும்போது மனுஷன் கேள்வி கேட்குறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே? நீங்களாம் கேட்டிருக்கீங்களா? ஆபகுக்கும் அப்படிதான் கேட்கிறாரு, கர்த்தாவே நீர் எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் நீர் மௌனமாயிருப்பீர்? என்ன ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் என்ன? போன வாரம் இந்த ஆபகுக்கு புஸ்தகத்தை சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆபகுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன, ஆண்டவர் அதற்கு கொடுக்கிறதான பதில் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு என்ன உண்டாயிற்றாம்? பயம் உண்டாயிற்று. ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியல, எனக்கு பயம் உண்டாயிற்று. நான் உம்மிடத்தில் கேள்வி கேட்பதற்கு எம்மாத்திரம், ஆனால் ஒன்று மாத்திரம்
நான் விரும்புகிற நீர் அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதனாலதான் ஆபகுக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆமென், நம்முடைய இருதயம் யார் ஒருத்தரும் அவருக்கு முன்பதாக கெத்தா மெயின்டைன் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஆமென் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென் சொல்லுவோமாக. ஆபகுக்கு சரண்டர் ஆகி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை பார்த்துட்டு இப்படி ஜெபம் பண்றார், வருஷங்கள் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஒரு பக்கம் துன்மார்க்கன் எழும்புகிறான், இன்னொரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் பாவம் செய்து அவர்களுடைய வார்த்தையை மீறி நடக்கிறார்கள். இதற்கு நடுவில் நீதிமான்கள் இருக்கிறார்கள், அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீர் உம்முடைய வார்த்தையை பல தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறீர், இப்படி என்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள். இப்படி எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ஜீரணிக்க முடியாம ஆபகுக்கு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் இருந்தாலும் வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பதற்கும் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கும் ஒருவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென். மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டதான அந்த வருஷம்தான் வருஷங்களின் நடுவிலே என்று ஆபகுக்கு தீர்க்கதரிசி இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டதினாலே என்ன நடைபெற்றது? வேதாகமத்தில் ஏராளமான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. இப்போ பாஸ்டர் மகேஷ் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒண்ணுமே எனக்கு தெரியாது, எந்த திறமையும் கிடையாது, ஒரு 4 பேர்கிட்ட போய் எனக்கு பேச தெரியாது, ஆனா நான் ஜெபம் பண்ணும் பொழுது உயிரோடு கூட எழும்புனாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமைக்கான அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்டு ஆமென் மாற்ற முடியாத காரியங்களை மாற்றி அமைத்து சரிப்படுத்த முடியாத காரியங்களையும் சரிப்படுத்தி ஆமென் மரித்து கிடக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார், வெளிப்படுகிறார். இன்றைக்கும் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆமென். அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நம்ம இத்தனை பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோமே, உலகம் முழுவதிலும் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் நீங்கள் நான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மட்டும் உயிரோடு கூட எழுப்பப்படலை, அவர் இந்த உலகத்துல பிறந்து மரித்து உயிரோடு கூட எழுப்பப்படலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சொல்லுங்க, மார்தட்டி சொல்லுங்க, இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபகுக்கு தீர்க்கதரிசி ஆமென் வருடங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது, உலக சரித்திரங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும், உம்முடைய அற்புத கிரியைகளை நீர் வெளிப்படுத்தும். ஆமென். ஏதேன் தோட்டத்திலே நடந்ததான அந்த சம்பவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் மரித்து விட்டார்கள், ஜனங்கள் தேவ மகிமையை இழந்து விட்டார்கள், சாபம் ஜனங்களை பிடித்திருக்கிறது, அடிமைத்தனம் ஜனங்களை பிடித்திருக்கிறது. ஆமென். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு விடுதலை இல்லையா, இந்த ஜனங்களுக்கு மீட்பு இல்லையா, இப்படி பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வருடங்களின் நடுவிலே தேவன் தம்முடைய வல்லமையை இந்த பூமியில வெளிப்படுத்த போகிறார். அது எந்த மனிதனும் யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அற்புத செயல்களாக இருக்கும். அல்லேலூயா.
இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆமென், இயேசு இந்த உலகத்துல வந்தார், அவர் வந்தது நிமித்தமாக என்ன நடந்தது ஆராய்ச்சி பண்றாங்க. அதை முழுமையாய் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆமென். அதே ஆபகுக்கு சொல்றாரு 1வது அதிகாரத்துல பாருங்க, அந்த ஆபகுக்கினிடத்தில் ஆமென் அங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. 5வது வசனத்துல, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஊழியக்காரனாக முன்பதாக நின்று சொல்லுகிறேன், உங்களுடைய நாட்களிலே, என்னுடைய நாட்களிலே நாம் விசுவாசியாத, நாம் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் நம்ப முடியாத ஒரு கிரியைகளை கர்த்தர் இந்த நாட்களில் நடப்பிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம் என்கிற நிலைமையில இந்த உலக ஓட்டம் முடிஞ்சிடக்கூடாது. இத்தனை வருஷத்தை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 2026 நம்ம இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் செல்லுமோ, இன்னும் எத்தனை காலங்கள் செல்லுமோ. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் சொற்ப நாட்கள். ஆனால் இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே, என்னுடைய நடுவிலே அவர் நடப்பிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். அதே ஆபகுக்கு சொல்றாரு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு காலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதை அறிந்து ஆபகுக்கு சொல்றாரு, அந்த காலம்தான் இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டதான காலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆபகுக்கு அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் நிறைவேறிச்சா, நிறைவேறலையா? சொல்லுங்க. 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபகுக் ஜெபித்ததான ஜெபம் நிறைவேறிச்சா, நிறைவேறலையா? நிறைவேறிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆமென், ஆபகுக்கு காட்டிலும் ஆமென், ஆபகுக்கு அந்த கிரியைகளை பார்க்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசித்து ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த அற்புத கிரியைகளை நம்ம பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அந்த அற்புத கிரியை என்ன? அந்த அற்புத கிரியை என்ன? வசனம் புரியலையா? அந்த அற்புத கிரியை என்ன? நீங்க என்னமோ சொன்னீங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆபகுக்கு காட்டிலும் பல மடங்கு விசுவாசத்தோட நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவரே, இந்த வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை நீர் உயிர்ப்பியும். ஆபகுக்கு விண்ணப்பம் பண்ணினதான விண்ணப்பம், அந்த ஜெபம் கேட்கப்பட்டதானால் நீங்கள் நானும் விசுவாசித்து ஜெபிக்கிறதான ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளும் ஜெபிக்கிறத நம்ம நிறுத்திடக்கூடாது, ஒரு நாளும் ஜெபிக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் குறிப்பிட்ட வேளையிலே அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஹோப் இல்லாம, ஒரு ஹோப்லெஸ்ஸான சூழ்நிலையில தான் நம்ம ஜெபத்தை தொடங்குகிறோம். ஆனால் முடிக்கும் பொழுது ஒரு விசுவாசம் நமக்குள் வரணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் நடுவிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அவருடைய வல்லமையை, அவருடைய அற்புத செயல்களை உயிர்ப்பித்து தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை உயிர்ப்பிப்பாராக. ஆமென். குடும்பங்களை உயிர்ப்பிப்பாராக. திருச்சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. அவர் செய்ய நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வருஷங்களின் நடுவிலே மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு என்ன செய்தார்?
வேதாகமம் முழுவதும் அதற்கு ஏராளமான வசன ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. அதுல 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அக்யூரேட்டா ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி நிறைய காரியத்தை பார்க்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு காட்சியை பார்க்கிறாரு. இந்த மலையிலே ஆண்டவராகிய தேவன் முக்காட்டை நீக்கி எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடுவார். முக்காடு அப்படின்னா அது ஒரு, இப்போ நம்ம முக்காடு போட்டிருக்கிறோம், இது தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளமாக முக்காடிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இப்போ நான் அந்த டாபிக்குள்ளே போக விரும்பலை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற முக்காடு என்பது அது ஒரு அவமானத்திற்கு அடையாளம், அது ஒரு நிந்தனைக்கு அடையாளம். ஆமென். அது ஒரு பழி சொல்லுக்கு அடையாளம், எல்லாரும் ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடியதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவராகிய தேவன் அதை எல்லாவற்றையும் நீக்கி இந்த மலையில நீக்கி போடுவார். அப்படி சொல்லிட்டு தான் அங்கே 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, ஆமென். இந்த மலையிலே நீக்கி விடுவார். அப்படின்னா எந்த மலை? எந்த மலையிலங்க? கொல்கதா மலை. ஆமென், அல்லேலூயா. கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்து, ஆமென், நமக்காக முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து, ஆமென், செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய அத்தனை பலிகளையும் நிறைவேற்றி, ஆமென், தேவாதி தேவன் இந்த பூமியிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். வருடங்களின் நடுவிலே அவர் இந்த பூமியில என்ன செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டது. 1, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். சொல்லுவோமாக. விழுங்கினாரா? ஆமென், அல்லேலூயா. 2வது, எல்லாருடைய முகங்களிலும் இருந்து உள்ள கண்ணீரை அவர் துடைப்பார். துடைத்தாரா? துடைக்கிறாரா? ஆமென். 3வது, எல்லாருடைய நிந்தையையும், ஜனங்கள் மேல் இருக்கிறதான நிந்தையை அவர் முற்றிலும் நீக்கி விடுவார். நீக்கி விட்டாரா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் முடிப்போமாக. வருடங்களின் நடுவிலே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடினோம், பாதாளத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, அது எல்லாம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது என்று நாம் பாடல்களை பாடினோம். சாவு, மரணம் என்றாலே எல்லாருக்குமே பயம்தான். மரணத்தை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. உலகத்தில் சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் மரணத்திற்கு பயந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். மரணத்திற்கு பயப்படாதவர்கள் ஒருவருமே கிடையாது. மரணம் கொடுமையானது, மரணம் அது பயங்கரமானது. அப்படித்தான் எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வந்தது. ஆதாம் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக மரணம் மனுக்குலத்திற்குள் வந்தது, சாவு மனுக்குலத்திற்கு வந்தது. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே மரித்து போனார்கள். மரணத்திற்கு பின்பதாக இருக்கிறதான அந்த நித்திய வாழ்வு அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது.
மரணம் ஒரு கொடுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல வருடங்களின் நடுவிலே மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அந்த மரணத்தின் வல்லமையை, அந்த பாதாளத்தின் வல்லமைகளை எல்லாவற்றையும் முறியடித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே இயேசு அழித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆமென் மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசு இருந்தான். பிசாசையும் ஜெயித்தார். ஆமென். அந்த பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மரணத்தின் வல்லமைகளையும் கர்த்தர் மேற்கொண்டு முறியடித்தார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஆமென் மரித்து போனவைகளின் மேல் அசைவாடி எல்லா மரண கட்டுகளையும் கர்த்தர் முறியடித்து ஆமென் ஹல்லேலூயா ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவரும் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற யாவரையும் உயிர்ப்பித்தார். ஆமென் ஹல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தை பொறுத்தளவிலே, கர்த்தருடைய வார்த்தையை பொறுத்தளவிலே, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களை பொறுத்தளவிலே மரணம் என்பது முடிவு அல்ல. மரணத்திற்கு பின்பதாகத்தான் ஒரு நித்திய வாழ்வை, அற்புதமான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக மரண வீடுகள்லாம் இந்த வார்த்தையை அதிகமாக நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் அங்கே தான் நம்ம கேட்போம். உண்மையிலேயே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்காதுன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மரணத்தை குறித்ததான பயம் யாருக்காவது இருக்குதா? என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. மரணத்தை ஆண்டவர் ஜெயமாக விழுங்கி விட்டார். அல்லேலூயா, ஆமென். வசனத்தின்படி சொல்றேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மரணம். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்குள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மரித்து போன நிலைமையில எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறது, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேருடைய ஆத்துமாவையும் விடுவிக்கும்படியாக இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆமென் நம்மை சுற்றிலும் மரித்து கிடக்கிறதான எத்தனையோ ஆத்துமாக்கள், ஜனங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாட்களில் வெளிப்படுவதாக. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்களுடைய ஹல்லேலூயா ஜனங்கள் நடுவிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. இன்றைக்கு நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோமே, அதே போல அநேக அற்புத சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வருகிற அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இருக்கிற சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே மரித்து போனதான லாசருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். மரித்து போனதான லாசருவை கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இயேசு கொஞ்சம் பிந்தி தான் வர்றாரு.
உயிர் போகிறதுக்கு முன்பதாக வந்திருந்தா மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கொஞ்சம் ஆறுதல் ஆயிருக்கும். கேட்குறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் முன்னமே வந்திருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய யோசனைகளை அறிந்து அவரே தாமதமாக வருகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் ஆனாலும் அது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காகத்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியல, தாமதம் ஆனாலும் அது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக. ஆமென். என்னால் நடந்துருச்சு, என்னால் இந்த காரியங்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்லக்கூடாதபடிக்கு தேவனால் உண்டாயிற்று, இது தேவனால் நடந்தது என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் சில தாமதங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆபகுக்கு சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நமக்கு வெயிட் பண்றதுக்கு தான் மனசு கேட்காது. சவுல் வெயிட் பண்ணாம தான் அவசரப்பட்டு முந்தி என்ன செய்யறாரு, செயல்பட்டுட்டார். ஆமென். தேவனுடைய நடத்துதலுக்காக, தேவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக தேவ சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருந்து அவருடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்பஸாகவே தாமதமாக அங்கே வருகிறார். எல்லாரும் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி வந்துட்டீங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் நேசிக்கக்கூடியதான எங்களுடைய சகோதரன் லாசரு கல்லறையில் கொண்டு போய் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்களே, முடிஞ்சதுக்கப்புறம் தான் இயேசு வருவார். அல்லேலூயா. எதுக்கு வருவார்? அவரும் துக்கமுகமாக போகிறதுக்கு அல்ல, முடிந்ததிலிருந்து ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக. அல்லேலூயா. நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஒரு 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 கால்குலேட் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க சொல்றாங்க, மார்த்தாள், ஆண்டவர் சொல்றாரு வாங்க கல்லறை இடத்திற்கு போவோம். மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆயிருச்சே, பக்கத்தில் போனால் நாற்றம் எடுக்குமே, பரவாயில்ல அங்கே போவோம். இயேசு கிறிஸ்து அங்கே கல்லறை இடத்திற்கு போகிறார். ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிறதுக்கு இப்போ சமயம் இல்லை. கல்லறையை அடைத்து வைக்கப்பட்டதான கல்லை ஆண்டவர் அகற்ற சொல்லுகிறார். கல் அகற்றப்படுகிறது. ஆண்டவர் ஒண்ணுமே அங்கே செய்யலை. வெளியிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. அதை உரத்த சத்தமாய் அவர் சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறது. கல்லறையிலே மரித்து போன நிலைமையில, நாற்றம் எடுத்த நிலைமையில இருந்ததான லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த சத்தம் லாசருடைய சரீரத்துக்குள், காதுக்குள் தொனித்து, மரித்த சடலத்திற்குள் தொனித்து, நம்ம கேட்டோமே அற்புத சாட்சிகளை நிறைய. ஆமென். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்த மரித்த சடலத்திற்குள் பாயும் பொழுது அது உயிரோடு கூட எழுப்பப்பட்டு வெளியே புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், லாசருவே நீ வெளியே வா. ஆமென். அதை நான் இப்படி கூட சொல்றேன், சபையே, மரித்த நிலைமையில இருக்கிற சபையே நீ வெளியே வா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், என்னுடைய சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், என்னுடைய இயலாமையை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர், என்னுடைய மரித்து போன அசைவற்ற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் முடிந்ததிலிருந்து ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அவராலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துவதாக, இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிப்பதாக. இந்த செய்தியினுடைய ஆதாரமாகத்தான் பாஸ்டர் அவங்களை முன்னாடி வைத்து கொண்டு வந்து இந்த சாட்சியை சொல்ல வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா.
ஆமென். மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென். மரிக்க போகிறவங்களையும் அவர் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கே லாசரு உயிரோடு கூட எழுந்தான். ஆனால் அவனுக்கென்று ஒரு வாழ்நாட்கள் ஆண்டவர் வச்சிருந்தார். அதற்கு பின்பதாகவும் அவன் மரித்தான். மரித்த லாசருவை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். எப்ப எழுப்பினார்? அவருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் அவர் உயிர்ப்பித்து நடத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கும் ஒரு காலங்களை வச்சிருக்கிறாரு. நாமும் சரீர மரணத்தை சந்திக்கத்தான் போகிறோம். சரீர மரணத்தை சந்தித்தாலும் சரீரம் மண்ணுக்குத்தான். ஆனால் நம்முடைய ஆவியில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு, இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு என்றென்றைக்கு நாம் கர்த்தருடனே அவருடனே என்றென்றைக்கு நாம் வாழ்ந்திருப்போம் என்கிறதான அந்த நித்திய நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடணும். உலர்ந்த எலும்புகள் தான். எப்படிங்க? ஹோப்லெஸ் இல்லை, உலர்ந்த எலும்புகள் தான். எல்லாம் சிதறப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இதற்குள்ளேயும் கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணி இந்த எலும்புகளும் உயிர் அடையுமா? ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிறார். நம்ம சொல்ற பதில் என்ன? போச்சு, உயிர் அடையும். அல்லேலூயா, ஆமென். மரித்த நிலைமை, டெத் கண்டிஷன். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஒரு வசனம் இருக்குது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ரெண்டுமே டெத் கண்டிஷன் தான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, இங்க சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிச்சிருவோமே. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18 இருந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோட கூட விசுவாசித்தான். பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. வாவ், ஹல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அப்படி எப்படி அதை எப்படி எண்ண முடியாம இருக்க முடியும்? வயசாயிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது. நம்மன்னா இருந்தா பல யோசனை பண்ணிட்டு தான் இருப்போம். ஆபிரகாம் எப்படி அதை எண்ணாதிருந்தான் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டுக்கே போகல. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்விதமாகவே அவ்வண்ணமாகவே என் சந்ததி இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல முழு நிச்சயமாக நம்பி இருந்தான். அல்லேலூயா. அதாவது அவிசுவாசத்துக்கு இடமே கொடுக்கல. இந்த வசனத்தின்படி அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்னா நெகட்டிவாவே யோசிக்கல. சூழ்நிலைகள் டிஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கீழே பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விசுவாசத்திலே வல்லவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்ல, இந்த மனித யோசனையின்படி ஓடக்கூடாது. விசுவாசத்துல விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவருடைய இருதயம் என்ன செய்யாதான்? பதறாது. அல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். நீங்களும் நானும் நிச்சயமாக உறுதியாக நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அவருடைய வார்த்தையினால நீங்களும் நானும் பிழைக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தை மட்டும் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செத்து போன நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தவைகளின் மேல கர்த்தருடைய வார்த்தை ஆமென் வெளிப்பட்டு அவைகளை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னை உயிர்ப்பிக்க
தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த வருஷத்தின் நடுவிலே அவருடைய மகிமையை நாம் காண்போம். தொடர்ந்து இந்த வருடத்தின் நாட்களில் தேவனுடைய வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற செய்திகளை நம்ம அடுத்த வாரங்களில் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற விதத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில தோற்று போனது என்று ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா இவ்வளோ அழுத்தமா நான் சொல்றேன்? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எனக்காக இந்த பூமியில் வந்து அவர் மரித்து 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நம் நடுவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவரால் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை, அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாக ஓ ஹல்லேலூயா எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரையானால் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வருஷத்தின் நடுவில் இந்த ஜூலை மாதத்தில் இந்த 19ஆம் தேதியில் திரும்ப திரும்ப இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை உயிர்ப்பிக்க வல்லவர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு மரித்து கிடந்த நாற்றம் எடுத்த அந்த லாசருடைய சரீரத்தை பார்த்து பேசினார். நீங்களும் நானும் பேசணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த நாவிலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாவை பயன்படுத்துங்க. இந்த நாவை சரியா பயன்படுத்தணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நான் இப்ப ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றேன். தயவு செய்து என்ன காரியம் இது, என்ன நடக்கல, இது என்ன, இது இன்னும் நடக்காது, இது இனி வாய்ப்பு இல்லை, ஒரு நாளும் அப்படி வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே வேண்டாம். அல்லேலூயா. நம்மை மீட்டு ரட்சித்ததான தேவன் இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் நம் நடுவிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மேல அவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை, ஓ என்னை உயிரடைய செய்யுங்க. எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து, இயேசு உயிரோடு கூட எழுந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உயிரோடு கூட எழுப்பப்பட்ட இயேசு கல்லறையை பார்க்க வந்ததான மகதலேனா மரியாளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை,
ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? நீ அழாதே. அந்த மரியாளுடைய கண்ணீரை கர்த்தர் அன்றைக்கு துடைத்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அல்லேலூயா. ஏன் நீ அழுகிறாய்? சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போக வேண்டாம். ஆமென். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி ஒருவேளை நிந்தனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக ஏற்பட்டதான நிந்தை, வசனம் சொல்லுகிறது, அந்த நிந்தையை முற்றிலுமாக அவர் நீக்கி விடுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து, ஓ ஹல்லேலூயா, சூழ்நிலையிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய நிந்தையை மாற்றி விடுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதற்காகவே இந்த வருஷத்தின் நடுவிலே அவர் செயல்படுகிறார். அதற்காகவே இந்த வருஷத்தின் நடுவிலே வெளிப்படுகிறார். அதற்காகவே இந்த வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. திரும்ப கடந்து போகும் பொழுது விசுவாசத்தோட, தைரியத்தோடு கூட, ஆமென், நம்ம வெளியே போவோம், புறப்பட்டு போவோம். அடுத்த நேரம் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்குள்ள அவிசுவாச வார்த்தைகள் வந்துடக்கூடாது. ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஆபிரகாமை போல நம்ம முன்னடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலையும் ஆராதனையின் தொடக்க நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரையிலையும் நீர் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்பி இருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாருடைய சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆமென். சோர்ந்து போயிருக்கிற எல்லா ஆத்துமாவையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ, எதெல்லாம் அசைவற்று இருக்கிறதோ, அசைவற்றிருக்கிற சூழ்நிலைகளின் மேல கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, உயிர்ப்பிப்பீராக. கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை கர்த்தர் இன்றைக்கு நீர் வெளிப்பட பண்ணுவீராக. உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். குறித்த காலத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர். அவைகள் அப்படியே நிறைவேறுவதாக. அந்த ஒவ்வொருவரை கர்த்தரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் இருக்கிற மரித்து போய் கிடக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்து இந்த திருச்சபையில கர்த்தர் கூடி வர செய்து ஆண்டவர் திரள் கூட்டமாய் உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள்.